அம்மா, சார், வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. காவியா சொல்லிட்டே இருந்தா, காலையில இருந்து அவளுக்கு இதே பேச்சுதான். இன்னைக்கு ஆதியோட அம்மா அப்பா வராங்க வராங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. அப்படிங்களா? எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, போன வாட்டியே தம்பி மட்டும் தானே வந்தாரு பொண்ணு பாக்குறதுக்கு. கேட்டப்ப உங்க பொண்ணுக்கு யாருக்கோ டெலிவரி ஆயிருக்கு, ஃபாரினுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆதிப்பையா? அ- ஆஹ், ஆமாங்க. ஆமா, என்னோட அக்கா பொண்ணுக்கு தான் டெலிவரி. அக்காவால போக முடியல, அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க. அதான் நானும் இவரும் போய் பார்த்துக்கிட்டோம். ஆதி, என்ன நமக்கு மேல நடிக்கிறாங்க? சரிங்க, பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துக்குவோம். அப்புறம் பேசுறதெல்லாம் பேசிக்கலாம். தா, உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய், ம் அந்த போட்டோல இருக்காளே, அவதான் காவியாவாடா? ம் ஆமாமா. ஐயோ, டேய், அழகா லட்சணமா இருக்காடா. சூப்பரா இருக்கால பாக்குறதுக்கு. பரவாயில்லடா, நல்ல பொண்ணாதான் பாத்திருக்க. ஏ கனி, அழகுல எப்படி இருந்து என்ன பண்றது? குணத்துல நல்லா இருக்கணும்ல. அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக நல்ல குணத்திலையும் அழகாவும் தான் இருப்பா. நீங்க வேணா பாருங்க. நீ ஏன் சொல்லிட்டு இருக்க? என்ன நடக்க போதோ தெரியல. எல்லாம் தலைகீழா போய்கிட்டு இருக்கு. சரி, உங்க புராணத்தை இங்க ஆரம்பிச்சிடாதீங்க. நம்ம இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அம்மா, இவதான் என்னோட பொண்ணு. பேரு காவியா. காவியா, பேசுமா. ஆண்டி வாங்க. அங்கிள் வாங்க அங்கிள். ஹாய் ஆதி, என்னோட பேரு காவ்யா. நான் இங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன். இப்போதைக்கு எம்பிபிஎஸ் தான் முடிச்சிருக்கேன். எம்எஸ் படிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா தாத்தா மட்டும் தான் இருக்காரு. சரி, விட்டுட்டு போக முடியல ஃபாரின்க்கு. அதான் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஃபியூச்சர்ல இன்கேஸ் நான் எம்எஸ் படிக்கிறேன்னா நிம்மதியை கூட்டிட்டே நான் ஃபாரினுக்கு போயிடுவேன். அதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல. அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி என்ன பண்றீங்களோ அதுதான். ஆ, அப்போ ஓகே சார். காவியாவோட அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டா. நான் தான் இவளை ஃபுல்லாவே வளர்த்தேன். அப்படிங்களா? காவ்யா, அப்ப நீ என்ன அம்மானே கூப்பிடுமா. ஆன்டின்லாம் கூப்பிடுறது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஓ, ஆனா எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் உங்களை ஆன்டினே கூப்பிட்டுக்கிறேன். ஓ, சரிம்மா, உனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அப்படியே கூப்பிடு. கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுறதுனா பேசிக்கலாம். நான் பொதுவா என் பொண்ணு கட்டிக்க போற இடத்துல அந்த பையன் நல்ல வேலையில இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி தம்பி போலீஸ் வேலையில இருக்காரு. அது கூட முக்கியம் இல்ல. அதையும் தாண்டி எனக்கு கேஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்க நம்ம ஆளுங்க தானே? காவியா சொன்னா இருந்தாலும் ஒரு இதுக்கு கேட்டுக்கிறேன். ஆமாமா, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப சரி, நான் அததான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். எனக்கு அது ரொம்ப முக்கியம். நாளை பின்ன ஊருக்கெல்லாம் போகும்போது தைரியமா போகணும் இல்லையா? இல்லனா எங்க ஊர்ல எல்லாம் தள்ளி வச்சிருவாங்க. அதுக்குதான். ஓ, சரி சரி. காவ்யா, உனக்கு சமைக்க தெரியுமாமா? தெரியாது ஆண்டி, எனக்கு சமைக்கவும் தெரியாது, சமைக்கவும் பிடிக்காது. யாராவது நல்லா சமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவேன். ம், ம். அவ அம்மா இல்ல, அத சின்ன வயசுலயே ரொம்ப செல்லமாவே வளர்ந்துட்டா. ரொம்ப செல்லமா தான் வளர்த்துருக்கீங்க. ஏன் தம்பி, நீங்க சமையல்லாம் பண்ணுவீங்களா? ஆ, பாதி பாதி தெரியும். பாதி பாதி தெரியும்னா எப்படி? பிரியாணில அரிசி போடுறதுக்கு முன்னாடி பாதியிலே இறக்கிடுவீங்களா? ஐயோ, நான் அந்த பாதியை சொல்லலைங்க ஆண்டி. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன். நான் சூப்பரா சமையல் பண்ணுவேன். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏண்டி, நீ சமைச்சு நான் சாப்பிட்டு நான் சாவறது பத்தாதுன்னு நாளைக்கு கார்த்திக் மாப்பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து அதை அவரு நிம்மதிக்கு சமைச்சு போட்டு என் பிள்ளையும் சேர்ந்து சாவணுமா? இப்ப உசுரோட தானே இருக்கீங்க, செத்தா போயிட்டீங்க. நல்லா நான் சமைச்சு போட்டதுனால தானே நாக்கு ருசியா 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு இருக்கீங்க. அப்படி திங்கிறதுனால தானே இந்த திமிரெல்லாம் வெளியே வந்து தண்டனக்கடி டனக்கனக்கடின்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படி மூஞ்சி வச்சுக்கங்க, இதுதான் உங்களுக்கு லட்சணமா இருக்கு, குரங்கு மாதிரி. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இரண்டி. வந்த இடத்துல இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பியா லூசு? அத யாரு சொல்றா பாரு. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல, நீங்களும் உங்க தாத்தாவும் தனியா தான் இங்க இருக்கீங்க. அதுவும் வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா ப்ரோ, சொந்த வீடு இதுக்கப்புறம் தான் கட்டணும். இல்ல பிரச்சனை இல்ல, அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். நான் கேட்க வர்றது என்னன்னா, இவ்வளவு தூரம் தள்ளி நீங்க இங்க இருக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே நாங்க ஒரு வாடகை வீடு பார்த்து தரோம். அங்கே இருந்தீங்கன்னா நாங்களும் அடிக்கடி நிம்மதியை வந்து பாத்துக்குவோம்ல, அதான் கேட்டேன். அட ஆமால, எனக்கு அந்த யோசனை வராம போயிடுச்சு. ஆமா, இவ்வளவு தூரம் தள்ளி வந்து தனியா தானே இருக்க போறீங்க. நீங்களும் ஹாஸ்பிட்டல் போயிட்டா ஈவினிங் தான் வருவீங்க. அவளும் காலேஜ் போறான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் பக்கத்திலே இருந்துட்டா எல்லாமே எங்களுக்கும் கண் பார்வையில இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, எனக்கு இந்த சொந்தக்காரவங்க நோய் நோய் நோய்னு எங்களை பிரைவசியில டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுலயும் மெயினா அம்மா அப்பா, அவங்க தான் ரொம்ப உரிமை கொண்டாடுவாங்க. கூட பிறந்தவங்க இருந்துட்டா சொல்லவே வேணாம்.
நான் சிங்கிள் பர்சன். எனக்கு எங்க தாத்தா மட்டும்தான். ஆனா நீங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. நாளை பின்ன அந்த இடத்துல நான் குடி வந்துட்டா நீங்க அடிக்கடி வருவீங்க. அப்புறம் உங்களோட இன்னொரு சிஸ்டர் வேற இருக்காங்கல்ல, தன்மை, அவங்களும் அடிக்கடி வருவாங்க. குழந்தையெல்லாம் வேற இருக்கு. எங்களோட பிரைவசி மொத்தமாவே போயிடும். ஆ, தம்பி. என்ன அங்கிள், நான் எதுவும் தப்பா சொல்லிடலையே? இல்லப்பா, இல்ல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இல்லனா இந்த எரும மாடு ஏன் உசுரெல்லாம் வந்து வாங்குவா? தள்ளி இருக்கிறதா சரி. அப்புறம் எங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாவேனா? அடுத்த முகூர்த்தத்திலே வா. ஆமாங்க, உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரே பையன்தான். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத பாக்குறத தவிர நம்மளுக்கு வேற என்ன இருக்க போகுது சொல்லுங்க? ஆமா, அதுவும் சரிதான். சரி, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த முகூர்த்தம் பார்த்துட்டு கூட வந்துட்டேன். ஜூலை 1ஆம் தேதி நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். ஜூலை 1னா இன்னும் 4 நாள் தானே இருக்கு. ஆமாங்க, அன்னைக்கே வச்சுக்கலாமே. ஆ, சரி. எனக்கு எல்லாருமே பிசினஸ்ல இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான். சொந்தக்காரங்க எல்லாமே என் ஒய்ஃப் இறந்தப்பவே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1ஆம் தேதியே கல்யாணம் வச்சுக்கலாம். காவியம்மா, உனக்கு ஓகே தானம்மா? அப்பா உங்க விருப்பம் தான்ப்பா. சரிங்க, 1ஆம் தேதியே வச்சுக்கலாம். அப்புறம் தம்பி, சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. 1ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதியா? இன்னும் 3 நாள் தானே இருக்கு. ஆமா, பார்த்துட்டு தான் வந்தேன். நல்ல முகூர்த்தம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஏன் தம்பி, இதுவும் பிரச்சனையா? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் யாருமே கிடையாது. அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். என்ன நிம்மதி, உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் நிம்மதிக்கு ஓகே தான். அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். பாத்துக்கலாம். சரி தம்பி, நாங்க கிளம்பிட்டோங்களா? ஐயோ, என்ன அதுக்குள்ள போறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு பொறுமையா போய்க்கலாம். ஆமா ஆமா, அதுக்கு தானே நாங்க வந்தோம். நீங்கெல்லாம் எடுத்து வைங்க. ஒரு 5 நிமிஷம் நான் நிம்மதி கூட பேசிட்டு வரேன். நிம்மதி, ஒரு நிமிஷம் வா. டேய், என்னடா? அப்பா ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நிம்மதி என்கிட்ட பேசணும்னு அப்பவே சொன்னா. நான் தான் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னேன். வா நிம்மதி, போலாம். சரிடா, சீக்கிரம் வாங்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ம், சரிப்பா. சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? நல்லதுங்க, போயிட்டு வாங்க. காவ்யா, வரேமா? ம் சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க. ஆதி பாய். ம். டேய் ஆதிப்பையா, வாடா. சரிப்பா, போலாம். அண்ணா நிம்மதி, உன் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீ என்ன அமைதியாவே இருக்க? உனக்கு ஒண்ணுமே தோணலையா? என்னன்னு கேட்க வர எனக்கு புரியல. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? அவளுக்கெல்லாம் எல்லாமே புரியும்டா. புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அம்மா ஆமா நிம்மதி, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீ வேணும்னே நடிச்சிட்டு இருக்க. ஹே, உன் மனசுல வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு இங்க வந்து கார்த்திக் முன்னாடி ஜூலை 1ஆம் தேதி கல்யாணம்னு சொல்றாங்க. சரின்னு தலையாட்டுற. என்னம்மா, ஓகேவா உனக்கு? அண்ணா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஓகே இல்லண்ணே. அப்புறம் இங்க வந்து அம்மிக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்க. வாயை திறந்து எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணா எப்படின்னு சொல்ல முடியும்? இங்க நடந்துட்டு இருக்க குழப்பம், ஏற்கனவே நடந்த குழப்பம் எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். இப்ப இங்க கார்த்திக் வீடு வரைக்கும் வந்ததுக்கும் நான் தானே காரணம். இப்ப மறுபடியும் கல்யாணம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொன்னா அப்பா அவ்வளவுதானே எனக்கு கொண்டே போட்டுருவாரு. மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளிய வேற மாதிரி வேஷம் போட்டு வாழ்றதுக்கு நீ சாகுறதே மேலு. காதல் 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 இனித்திடும் நரகமா? காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா? ஆதிப்பையா, அப்பா, டேய் ஆதிப்பையா, ரூம்ல எல்லாம் உன்னை தேடிட்டு இருந்தா நீ என்னடா இங்க வந்து நிக்கிற? ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரமா இருந்துச்சுப்பா, அதான் இங்க வந்தேன். ஏன்பா, என்னாச்சு? எதுக்கு என்ன தேடினீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆதிப்பையா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் தான். சொல்லுங்கப்பா. அது மனசுக்குள்ள ஒரே உறுத்தலா இருக்குப்பா. அது எப்படி சொல்றதுன்னு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. அப்பா, என்கிட்ட சொல்றதுல என்ன? சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நான் கேக்குறதுக்கு நீ உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். சொல்லுவியாப்பா? அப்பா, அம்மா கிட்ட கூட நிறைய விஷயங்களை நான் மறைச்சிருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிப்பா. உங்ககிட்ட நான் மறைச்சதே இல்ல. சொல்லுங்கப்பா, எதுவா இருந்தாலும் கேளுங்க. அதான்ப்பா, பழைய மாதிரி தான் இருக்கியான்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த காவியான ஒரு பிள்ளைய பார்க்க போனோம்ல இன்னைக்கு. ம், ஆமாப்பா. அந்த பொண்ண உண்மையாவே உனக்கு பிடிச்சிருக்காப்பா?